Welcome back to Miracle Maths. இன்னைக்கு நம்ம பார்க்க போற exercise 1.6ல second question. Find the value of k for which the system of equations. இந்த ஈக்குவேஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்முக்கு சொல்யூஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல கீழ ஒரு லிங்க் இருக்கும். சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க இந்த சம் பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவா என்ன செய்யணும் கிளியரா ஐடியா கிடைக்கும். வாங்க சம்க்குள்ள போகலாம். ரைட், இப்போ செகண்ட் क्वेश्चन find the value of k. சோ k ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். என்னென்ன ஃபார்மட்ல கண்டுபிடிக்கணும்னா நோ சொல்யூஷன்ல k ஓட வேல்யூஸ் என்னவா இருக்கும், யூனிக் சொல்யூஷன்ல k ஓட வேல்யூஸ் என்னவா இருக்கும், and then infinity many சொல்யூஷன்ல k ஓட வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படினு கன்வர்ட் பண்ணனும். ரைட், இப்போ given equations எடுத்துக்கோங்க. சோ given equationsல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா consider ax b form. சோ consider ax b form. சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா ஏங்கற மேட்ரிக்ஸ் எழுதணும். ஏங்கற மேட்ரிக்ஸ் என்ன? x y z ஓட கோஎஃபிஷியன்ட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன கிடைக்கும்? k -2 1. செகண்ட் ஈக்குவேஷன்ல 1 -2k 1. தேர்ட் ஈக்குவேஷன்ல 1 -2 and then k. ரைட். சோ நெக்ஸ்ட் x ங்கிறது என்ன? x y z ஓட கோஎஃபிஷியன்ட் that is equal to b ங்கிறது given constant equal to the right hand side உள்ள given constant that is 1 -2 1. so next நம்ம find பண்ண போறது augmented matrix. augmented matrixனா என்ன? a ங்கற மேட்ரிக்ஸ் and then b ங்கற மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம என்ன செய்யணும் அப்படினா இன்க்ளூட் பண்ணி எழுதணும். so a ங்கற மேட்ரிக்ஸ் நமக்கு givenல இருக்கு k -2 1 1 -2k 1 1 -2k slash and then b ங்கிறது constant 1 -2 1. so இது a ங்கற மேட்ரிக்ஸ், x ங்கற மேட்ரிக்ஸ் and then b ங்கற மேட்ரிக்ஸ். ஓகே, so next நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணனும். எந்த எலிமெண்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஆ இருக்கும். நீங்க செகண்ட் ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம் அல்லது தேர்ட் ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். நான் தேர்ட் ரோவை இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஏன் இன்டர்சேஞ்ச் பண்றேன்னு உங்களுக்கு கடைசியா தெரியும். சோ k ஓட வேல்யூஸ் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். எந்த ரோவை? r1 ங்கற ரோவையும் and then r3 ங்கற ரோவையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன். சோ இன்டர்சேஞ்ச் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன் 1 -2 k / 1 and then second row fixed 1 -2k 1 -2 and then third row k -2k 1 -2. சரி, third row வந்து நமக்கு k -2 1 1. so k -2 1 1. so interchange பண்ணியாச்சு first row and then third row ரெண்டையும் நம்ம interchange பண்ணியாச்சு. ரைட், இப்போ நெக்ஸ்ட் நம்ம எந்த எலிமெண்ட்டை 0 மாத்தணும்? ரோ எக்கோலன் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். எந்த எலிமெண்ட்? இந்த மூணு எலிமெண்ட்டை நம்ம என்ன செய்யணும்னா 0வா கன்வர்ட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் நான் இந்த எலிமெண்ட்டை 0வா கன்வர்ட் பண்ண போறேன். தட் இஸ் இது r2 implies r2. இங்க என்ன இருக்கு? 1. இங்க என்ன இருக்கு? 1. ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னால ஃபர்ஸ்ட் ரோவோட கம்பேர் பண்ணுவோம். ரெண்டுமே 1 இருக்குறதுனால ரெண்டையும் என்ன செஞ்சா போதும்? சப்ட்ராக்ட் பண்ணா போதும். சோ இந்த டேர்மை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கலாமா? சோ -1 இங்க என்ன கிடைக்கும்? +2 இங்க என்ன கிடைக்கும்? -k இங்க என்ன கிடைக்கும்? -1. சோ ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ என்ன கிடைக்கும்? 1 -2k / 1 and then second row ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுனா -1 + 1 0. சோ இங்க என்ன கிடைக்கும்? 2 -2k இங்க என்ன கிடைக்கும்? 1 - k இங்க என்ன கிடைக்கும்? -3. சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம எந்த எலிமெண்ட் 0 மாத்த போறோம்? இந்த எலிமெண்ட் வந்து நம்ம எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ரஃப் பண்ணி ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். சோ அதனால இந்த டேர்ம்ஸை நம்ம ரஃப் பண்ணிடலாம். ரைட், இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து எந்த எலிமெண்ட் 0 மாத்த போறோம்? இந்த எலிமெண்ட் k ங்கற எலிமெண்ட் 0 மாத்த போறோம். சோ இங்க என்ன இருக்கு? +k இருக்கு. சோ இது எந்த எலிமெண்ட்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னால எந்த ரோவோட கம்பேர் பண்ணனும்? ஃபர்ஸ்ட் ரோ that is r3 implies r3. இது ஃபர்ஸ்ட் ரோனால ஃபர்ஸ்ட் ரோவோட கம்பேர் பண்ணனும். இங்க +1 இருக்கு. இங்க +k இருந்தா அங்க என்ன வரணும்? -k வரணும். அப்ப நான் 1 ஓட எதை மல்டிப்ளை பண்ணலாம்? -k r1. சோ r1 ஓட -k மல்டிப்ளை பண்ணா -k + k என்ன ஆயிடும்? 0. அப்ப நான் அந்த r1 ஃபுல்லாத்தையும் -k ஆல மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். இங்க மல்டிப்ளை பண்ணா +2k, இங்க மல்டிப்ளை பண்ணா -k². ஏன்னா k ஆல மல்டிப்ளை பண்ணும்போது k², -k ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -k². இங்க மல்டிப்ளை பண்ணும்போது -k. இப்போ நான் இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்றேன். k
k minus k என்ன ஆயிடும் 0 2 minus 2k அப்ப that is minus 2 plus 2k ஓகேவா ரைட் அப்ப அடுத்து 1 minus k square இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1 minus k ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து எந்த எலிமெண்ட் 0 மாத்த போறோம் இந்த எலிமெண்ட் ஓகேவா சோ இத ரப் பண்ணிருங்க நம்ம அடுத்து எந்த எலிமெண்ட் 0 மாத்த போறோம் இந்த எலிமெண்ட் ஓகேவா சோ நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் 0 மாத்த போறோம் இது எந்த ரோ r3 that is r3 implies r3 இது செகண்ட் எலிமெண்ட்னா எதோட கம்பேர் பண்ணனும் செகண்ட் ரோவோட கம்பேர் பண்ணனும் இப்போ பாத்தீங்கன்னா -2 + 2k -2k ரெண்டே ஆட் பண்ணா 0 ஆயிடுமா சோ r2 வையும் r3 ன்னு ரெண்டு டேர்மே ஆட் பண்றேன் 0 ஆகும் சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு 1 -2k 1 and then செகண்ட் ரோ நமக்கு 0 2 -2k 1 - k -3 இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ஆட் பண்றேன் 0 + 0 என்ன கிடைக்கும் 0 இந்த டேர்ம் ஆட் பண்ணா 2 - 2 0 -2k + 2k என்ன ஆயிடும் 0 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 1 + 1 என்ன கிடைக்கும் 2 - k ஸ்கொயர் அப்ப ரெண்டு வேற வேறனால 2 - k - k ஸ்கொயர் இது ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் -3 + 1 என்ன -2 that is -k - 2 ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நான் இந்த எலிமெண்ட்ட மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி எழுதி இருக்கேன் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுறேன்னு பாருங்க இப்போ நான் 2 - k - k ஸ்கொயர் இந்த டேர்ம் நான் இன்டர்சேஞ்ச் பண்றேன் எப்படி இன்டர்சேஞ்ச் பண்றேன் 2 - k - k ஸ்கொயர் இந்த மூணு டேர்ம்ல இருந்து நான் மைனஸை காமனா எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க அப்ப இது என்னவா மாறிடும் +k ஸ்கொயர் இது என்னவா மாறும் +k இது என்னவா மாறும் -2 ஓகேவா அப்ப மைனஸ் அப்படியே வெச்சுக்கோங்க இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் -2 கிடைக்கணும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கணும் 1 கிடைக்கணும் எந்த ரெண்டு நம்பர் வரும் 1 * 2 எதுக்கு மைனஸ் போடணும் k க்கு 1 க்கு மைனஸ் போட்டீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது -2 கிடைக்கும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் +1 கிடைக்கும் அப்ப நான் இந்த டேர்ம்ஸ் எப்படி எழுதிக்கிறேன்னா k - 1 k + 2 ஓகேவா k - 1 k + 2 இப்போ அந்த மைனஸை ஏதாவது ஒரு k மட்டும் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க நான் இந்த எலிமெண்ட் உள்ள கொண்டு போறேன்னு வெச்சுக்கோங்க அப்ப என்ன கிடைக்கும் +k என்ன ஆகும் அப்படினா -k வரும் +1 -1 என்ன ஆகும் +1 that is இது வந்து நான் எப்படி எழுதுறேன்னா 1 - k இப்போ இத மல்டிப்ளை பண்ணும்போது +1 - k இப்போ இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும் k + 2 அப்படியே தான் இருக்கும் சோ நான் இந்த டேர்மை நான் எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஓகேவா சோ இந்த டேர்ம்ஸை மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் ரைட் இப்போ இந்த டேர்ம்ஸ் வந்து நான் எப்படி எழுதியிருக்கேன்னா சோ அந்த டேர்ம்ஸ் வந்து இங்க நான் எழுதியிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து 1 - 2k / 1 ஓகேவா செகண்ட் ரோ என்ன இருக்கு 0 2 - 2k இதுல இருந்து 2 காமனா எடுத்துக்கோங்க சோ 2 காமனா எடுத்தா என்ன கிடைக்கும் 1 - k இங்க 1 - k இங்க -3 தேர்ட் ரோ வந்து 0 0 இந்த டேர்ம்ஸ் மட்டும் நான் எப்படி எழுதிருக்கேன்னா 1 - k and then k + 2 சோ இதுல இருந்து நான் ரெண்டுல இருந்து நான் மைனஸை காமனா எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க மைனஸை காமனா எடுத்தா என்ன கிடைக்கும் k + 2 ஓகேவா ரைட் இப்போ இந்த மாதிரி நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன் இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு சோ என்ன ஃபார்மட் கிடைச்சிருச்சு equivalent ஃபார்ம் கிடைச்சிருச்சு அப்ப this matrix is in the equivalent form this matrix is in the equivalent form சோ equivalent form ஃபைண்ட் பண்ணியாச்சு ஓகேவா சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ரேங்க் தான் கண்டுபிடிக்கணும் சோ இப்போ ஃபர்ஸ்ட் நோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படினா நோ சொல்யூஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் நோ சொல்யூஷனை எப்படி ஃபைண்ட் பண்றது rank of a உம் rank of a / b இதுதான் கண்டிஷன் rank of a not equal to rank of a / b இந்த கண்டிஷன் வந்தாதான் அது நோ சொல்யூஷன் அப்ப இந்த கண்டிஷன் வரணும் அப்படினா rank of a ங்கற எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும் and then rank of a / b ங்கற எலிமெண்ட் கண்டுபிடிக்கணும் சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த rank of a இந்த rank of a / b வேற வேறயா வரணும் நோ சொல்யூஷன் அப்படினா ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்ளை பண்ணனும் செகண்ட் டேர்ம் அப்ளை பண்ண கூடாது இதுல பாத்தீங்கன்னா k ஓட வேல்யூஸ் ரெண்டு வேல்யூஸ் தான் வரும் சோ லாஸ்டா உள்ளது தான் பார்க்கணும் சோ இதுல பாத்தீங்கன்னா k = என்ன கிடைக்கும் 1 - k = 0 k + 2 = 0 போட்டீங்கன்னா k = 1 கிடைக்கும் and then k = -2 கிடைக்கும் இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் கிடைக்கும் இந்த ரெண்டு வேல்யூஸ் வச்சு தான் நம்ம எழுத போறோம் நோ சொல்யூஷன்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணனும் செகண்ட் அப்ளை பண்ண கூடாது that is when k = 1 and k not equal to -2
k க்கு பதிலா நான் 1 அப்ளை பண்றேன் -2 அப்ளை பண்ணல அப்ப k = 1 இந்த டேர்ம்ல அப்ளை பண்ணா இந்த டேர்ம் என்ன ஆயிடும் 0 இந்த டேர்ம் 0 இந்த டேர்ம் 0 இந்த டேர்ம் 0 ஓகேவா சோ அப்போ இது எல்லாமே 0 ஆயிடும் அதாவது இந்த ரோ ஃபுல்லா 0 ஆயிடும் இந்த ரோ ஃபுல்லாவே என்ன ஆயிடும் 0 ஆ மாறிடும் பாருங்க 1 - 1 என்ன ஆகும் 0 k க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்கறனால அது 0 0 0 0 அப்ப இது பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் rank of a ங்கிறது என்ன இந்த மேட்ரிக்ஸ் தான் பார்க்கணும் வேணா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்க வந்து அந்த டேர்ம்ஸ் எழுதி பார்த்துக்கணும் இது 0 இது 0 இது 0 அப்ப நமக்கு ரேங்க் வந்து என்ன கிடைக்கும்னா 1 சோ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் இருக்குல இந்த எலிமெண்ட்டும் வரும் k க்கு பதிலா 1 போட்டீங்கன்னா 3 கிடைக்கும் -3 அப்ப இந்த எலிமெண்ட் வரும் அப்ப ரேங்க் வந்து இதுக்கு என்ன 3 சோ ரெண்டுமே என்னது நாட் ஈக்குவல் சோ வேணா சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்து வேணா பார்த்துக்குவோம் சோ கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இப்போ k = 1 இந்த டேர்ம்ஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா a/b ங்கற மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் இங்க 1 -2 k க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூஷன் கொடுங்க சோ செகண்ட் வந்து 0 0 0 -3 0 0 0 -3 ஓகேவா சோ k க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்கிறேன் 1 1 + 2 3 -3 ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா ரேங்க் என்ன கிடைக்கும் ரேங்க் வந்து rank of a ங்கற மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா 1 கிடைக்கும் சோ rank of a is equal to 1 and then rank of a/b is equal to 3 பாத்தீங்கன்னா இது ரெண்டு ரோ 0 ஆனதுனால rank வந்து a க்கு உரிய rank என்னது 1 தான் சோ டோட்டலா பார்த்தா 3 சோ ரெண்டுமே என்ன வருது not equal that is rank of a is not equal to rank of a/b சோ ரெண்டுமே not equal னா என்ன எழுதுவீங்க the system is consistent sorry the system is inconsistent and has no solution the system is inconsistent and has no solution okay va so next நம்ம அடுத்து ஃபைண்ட் பண்ண போறது செகண்ட் சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன் ஹெட்டிங் என்ன ரெண்டுமே அப்ளை பண்ண கூடாது ஓகேவா யூனிக் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம் இது ரெண்டுமே அப்ளை பண்ண கூடாது that is when k not equal to 1 and k not equal to -2 இது ரெண்டுமே அப்ளை பண்ண கூடாது யூனிக் சொல்யூஷன்னா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணனும் செகண்ட் அப்ளை பண்ண கூடாது யூனிக் சொல்யூஷன்னா ரெண்டுமே அப்ளை பண்ண கூடாதுன்னா rank of a என்ன கிடைக்கும் சோ ரெண்டுமே அப்ளை பண்ணல அப்படினா எந்த டேர்மே என்ன செய்யாது 0 ஆ மாறாது அப்படியே தான் இருக்கும் அப்ப rank of a பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும் rank of a/b பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும் n = பாத்தீங்கன்னா 3 தான் ஏனா இது 0 ஆகல இது 0 ஆகல எதுமே 0 ஆகல அப்ப rank a பார்த்தாலும் 3 தான் டோட்டலா பார்த்தாலும் 3 தான் சரியா அப்ப நம்ம கண்டிஷன் என்ன கிடைக்கும் rank of a is equal to rank of a/b is equal to n சோ மூணுமே ஈக்குவலா இருந்துச்சுனா என்ன எழுதுவோம் the system is என்ன எழுதுவோம் consistent and has no solution and has unique solution ஓகேவா சோ நம்ம unique solution தான் பார்த்துட்டு இருக்கோம் consistent and has unique solution and then third solution infinitely many solution ஓகேவா so infinitely many solution so infinitely many solution க்கு நம்ம என்ன பண்ணனும் இந்த டேர்ம்ஸ் பாத்தீங்கம்போது ரெண்டுமே அப்ளை பண்ணனும் அப்படின்றது தான் சொல்லுவோம் ஓகேவா நோ சொல்யூஷன்னா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணனும் செகண்ட் அப்ளை பண்ண கூடாது யூனிக் சொல்யூஷன்னா ரெண்டுமே அப்ளை பண்ண கூடாது இன்ஃபைனிட்டினா ரெண்டுமே அப்ளை பண்ணனும் ரெண்டுமே அப்ளை ஒரே நேரத்துல k க்கு பதிலா ரெண்டு நம்பருமா அப்ளை பண்ண முடியுமானா முடியாது அப்ப நம்ம நோ சொல்யூஷன்ல எது அப்ளை பண்ணிட்டோம் k = 1 அப்ளை பண்ணிட்டோம் அப்ப இத அப்ளை பண்ண கூடாது இத மட்டும் நீங்க அப்ளை பண்ணுங்க ஓகேவா so k equal to -2 ரெண்டுமே அப்ளை பண்ணனும்ன்றது தான் கான்செப்ட் ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா காமனா என்ன இருக்கு k + 2 இருக்கா அப்ப நம்ம ஒரே இதுல நான் k க்கு பதிலா -2 மட்டும் நான் சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்துக்கிறேன் ஓகேவா நான் -2 மட்டும் இந்த டேர்ம்ல நான் சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தேன்னா என்ன கிடைக்கும் so a/b ங்கற மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா so எழுதிக்கோங்க a/b ங்கற மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிக்கலாம் 1 -2 k க்கு பதிலா -2 சப்ஸ்டிட்யூஷன் கொடுக்கிறோம் -2/1 ஓகேவா ரைட் சோ இப்போ நான் செகண்ட் ரோ எழுதும்போது 0 இங்க -2 அப்ளை பண்றேன் -2 னா +2 மாறிடும் 1 + 2 3 3 * 2 என்ன வரும் 6 ஓகேவா இங்க -2 அப்ளை பண்ணா +2 that is 3 இங்க என்ன வரும் -3 ஓகேவா சோ நெக்ஸ்ட் அடுத்து இந்த எலிமெண்ட் 0 0
ஸோ இங்கே -2 அப்ளை பண்ணால் என்ன ஆகிடும் 0, இங்கே என்ன வரும் 0. -2 நம்ம கேக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ என்ன கிடைக்குது, சப்ஸ்டியூஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ரேங்க் ஆஃப் ஏ ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். ஏன்னா ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆயிடுச்சா. ஸோ தட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். அண்ட் தென் n இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் என்ன கிடைக்குது, ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி லெஸ் தென் n. இந்த கண்டிஷன் கிடைக்கிறதுனால the system is என்ன கிடைக்கும், consistent. The system is consistent and has in the solution and has infinitely many solution. Infinitely many solution. Infinitely many solution. ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இந்த கண்டிஷன் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, k ஈக்குவல் டு கண்டிஷன் இருக்கு 1 அண்ட் தென் k ஈக்குவல் டு -2. இந்த ரெண்டு கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நோக்கு வந்து என்ன அப்ளை பண்றோம், k ஈக்குவல் டு 1 அப்ளை பண்றோம், இது அப்ளை பண்ணல. ஓகேவா. ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றோம், செகண்ட் அப்ளை பண்ணல. யூனிட்டுக்கு எது அப்ளை பண்றோம், ரெண்டுமே அப்ளை பண்ணல. இன்ஃபைனைட்லிக்கு என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணத செகண்ட் அப்ளை பண்றோம். ஏன் இப்படி அப்ளை பண்றோம் அப்படின்னா ரெண்டுமே அப்ளை பண்ணணும். இன்ஃபைனைட்லியே ரெண்டுமே அப்ளை பண்ணணும். ஒரே நேரத்துல ஒரே வேரியபிளுக்கு ரெண்டு வேல்யூஸ் என்ன செய்ய முடியாது, அப்ளை பண்ண முடியாது. அப்ப ரெண்டுலயுமே காமனா எது இருக்கோ அதை அப்ளை பண்றோம். இது ரெண்டுலயுமே காமனா இந்த டேர்ம் இருக்கிறதுனால இதை அப்ளை பண்றோம், இதை அப்ளை பண்ணல. சரியா, ரைட். ஓகே गाइस, थैंक यू.